ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லாருக்கும் திருப்பி ஒரு ஹாப்பி தீபாவளி. சின்ன பசங்களாம் பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு இந்நேரம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பா. சாயங்காலம் போல் இந்த மாதிரி iPhone 13 வாங்க போகிறேன். O2 மொபைல்ஸ் அந்த அண்ணாட்ட ஸ்டாக் வந்துருச்சு, புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை என் கைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்குள்ளே ஒரு நபர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் எங்களெல்லாம் கூகுளோட பிக்சல் ஃபோன் வாங்க சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் ஐஃபோன் வாங்குவீங்களா அப்படின்றது. ஓகேவா, அவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே திருட்டு ஒரு 12 பேரோ 15 பேர் அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அது நார்மலாக எல்லாருக்கும் பார்க்குறவங்க தோன்றுறது தான். ஸோ அது தப்பே கிடையாது. அந்த கமெண்ட்ஸ் அவர் போட்ட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ப்ரோ, கூகுள் பிக்சல் டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும், நைட் சைட் நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோகிராஃபின்னு வந்துட்டால் கண்டிப்பாக ஐஃபோன் தான் அப்படின்றத சொல்லியிருப்பேன். பட் அவர் பண்ண கமெண்ட்டுக்கு நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ப்ரோ இவன் இப்படி தான் ப்ரோ ஐஃபோன் 11 ப்ரோ வாங்குறத சொன்னால் கடைசி வாங்கலை, இது ஜஸ்ட் O2 மொபைல்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கான், யாரும் நம்பாதீங்க, யூடியூபர்ஸே இப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டுலேருந்து யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணனால வீடியோகிராஃபிலாம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனே நான் அப்கிரேட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன். ஓகேவா, அதனால தான் OnePlus 70 வாங்கினது. காரணம் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸுக்கும் வீடியோ நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸு Snapdragon 855 இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வாங்கினது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படித்து முடித்தோம். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் வேலைக்கு போக ஆரம்பித்தானுங்க. அவனுங்க பெங்களூர் சென்னையில் இருக்கிறவங்களாம் iPhone 11 அப்புறம் 12 வாங்கினானுங்க. அவனோட ஃபோன்ஸை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். அப்போ வீடியோஸ்லாம் அதில் எடுக்கும்போது எனக்கு ஐஃபோன்ஸில் உள்ள வீடியோஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோஸ்னு வரும்போது நான் மோடி ஏபிகே போக்கோ F1 வச்சுருந்தேன். அதில் தியேட்டருக்குலாம் போகும்போது லைட்டெல்லாம் அமுத்திடுவாங்களா. அப்போ ஐஃபோன்ஸில் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி இல்லை. என்னோடய போக்கோ F1 நைட் சைட் யூஸ் பண்ணுறேன், கூகுள் கேமரா யூஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப சரி நமக்கு இப்போதைக்கு வேணாம், அவ்வளோ காசை போட்டு எதுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு இருந்துச்சு. பட் இந்த ஃபுட் பிளாக் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஃபுட் பிளாக் பண்ணுறவங்களாம் அவங்களாம் வீடியோஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணுறான்னு கேட்கும்போது ஐஃபோன் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட வீடியோ கிளாரிட்டியும் என்னோட வீடியோ கிளாரிட்டி பார்க்கும்போது அவங்களோடது அந்த வீடியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அந்த ஒயிட் ஆங்கிள் நல்லா ஒயிடாக கேப்சர் ஆச்சு, ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, டீட்டெயிலிங் வீடியோஸில் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என்னோடய தேவைக்காண்டி ஐஃபோன் பக்கம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனது. ஸோ எனக்கு S21 அல்ட்ராவை யூஸ் பண்ணியிருக்கேன், S22 அல்ட்ராவை யூஸ் பண்ணியிருக்கேன். S22 அல்ட்ராவுக்கு நான் ரெக்கமெண்ட் யார்கிட்ட கேட்டேன் தெரியுமா? நம்ம டெக் பாஸ் அண்ணாட்ட. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ வீடியோனா ஐஃபோன் தான் ப்ரோ, நான் 13 நம்ம ஆஃபீஸ் இருக்குது, S22 அல்ட்ரா இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு நாள் வாங்க செக் பண்ணி பாருங்கன்னு. அதுக்கப்புறம் அண்ணாட்ட கேட்கும்போது அவங்க ஏதோ அவங்க அம்மா சேனல் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சன் ஆஃப் மாலதின்னு சொல்லி ஒரு சேனல். அந்த சேனலில் ஊர் திருவிழாப்போ வீடியோலாம் எடுத்திருக்காங்க S22 அல்ட்ராவில். ஃபோனில் பார்க்குற வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. பட் மானிட்டரில் போட்டு அவங்க iMac மானிட்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மானிட்டரை போட்டு எடிட் பண்ணும்போது அந்த புள்ளியாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்குது. iPhone 13 அந்தளவுக்கு நாய்ஸே இல்லை, இருக்கிற மாதிரி கேப்சர் பண்ணாலும் நாய்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம வீடியோகிராஃபினா ஐஃபோன் தான் போல் எல்லாரும் அதான் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் iPhone 11 ப்ரோ நம்ம O2 மொபைல்ஸ் அண்ணாட வாங்கி செக் பண்ணேன். 1 வீக் கிட்ட நான் யூஸ் பண்ணேன். ஃபுட் பிளாக்லாம் அதில் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. வாங்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். 40,000 சொன்னாங்க. பின்னாடி ட்ரிபிள் கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸோடு இருந்துச்சு. ஆனால் அந்நியாரோ கொஞ்சம் வீட்டில் பண தேவை வந்தனால சேர்த்து வச்ச படம்லாம் அதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு எடுத்து இந்த பிக் பில்லியன் டே சேலில் 50,000 120GB iPhone 13 அதுக்கும் முயற்சி பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செலவுனால என்னால் வாங்க முடியல. அந்நியாரம் கிரெடிட் கார்டும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கிரெடிட் கார்டு லைவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்க முடியல. ஸோ இப்போ அந்த அண்ணா நான் டெய்லியும் நான் பேசுவேன், அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எதுவும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணாத ஒரு ஃபோன் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்பேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குற ஸ்மார்ட் ஃபோன் அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னா கொடுங்கண்ணா, நான் ரிவ்யூ பண்ணிட்டு தரேனான்னு சொல்லி கேட்பேன். அப்படி தான் இந்த 13 வரதா சொன்னாங்க. அப்போ தான் கேட்டு எத்தனை ஜிபி வேரியண்ட்னா வருது, எவ்வளோ ரேட் என்னன்னு கேட்கும்போது 50,000 சொன்னாங்க. 256GB யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் சந்துரு, ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது, உங்களுக்கு எதுன்றதை சொல்லுங்கள் நான் தரேன்னு. அப்போ தான் சொன்னேன் நல்ல கண்டிஷனாக எந்த ஒரு டின்ட்டும் இல்லாமல் பேட்டரி ஹெல்த் above 90க்கு மேலே இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள்
உடனே ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. இப்போ தீபாவளி ட்ரெஸ்னால கொரியர் சர்வீஸ் எதுவும் இல்லை சந்துரு, நான் செவ்வாய்க்கிழமை கிட்ட போகிறேன், உங்களுக்கு வியாழக்கிழமை கையில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். உடனே நீங்கள் O2 மொபைல்ஸுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, எங்களுக்கு கூகுளில் சஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஐஃபோன் சூஸ் பண்ணி, நான் இத்தனை நாள் அனலைஸ் பண்ணி என்னோட தேவைக்கு எது இம்பார்ட்டனோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம சேனல் வீடியோலாம் பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் எல்லாருக்கும் இந்த ஆஃபர் உண்மையிலே சூப்பர், ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறோம் தாராளமாக வாங்கலாம், ஐஃபோன்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லி ஐஃபோனை தான் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பிக்சலோட 7 Pro வரும்போது உங்கள்கிட்ட கார்டு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நண்பா. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். திருப்பி பிக்சல் 6 நடந்த மாதிரி இதுக்கும் ப்ரைஸ்டாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையில நியூ இயர் பொங்கல்னு வரும்போது ஆஃபரில் இதை விட கம்மியாக கிடச்சா அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அன்றைக்கி தேதிக்கே வேல்யூ ஃபார் மணி எதுவும் இருக்கோ அதைத்தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அப்போயும் நான் சொல்லுவேன், இந்த ஃபோனில் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும், இந்த ஃபோனில் வீடியோஸ் நல்லாயிருக்கும், இந்த ஃபோனில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், இந்த ஃபோனில் பேட்டரி நல்லாயிருக்கும், உங்கள் தேவையை பொறுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து எனக்கு ஐஃபோன் இதில் என்ன வஞ்சகம், நான் மட்டும்தான் ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆளாக இருந்தேன். நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன்? இதில் என்ன சொல்கிறது, அவங்க கமாண்டுக்கு ரிப்ளைலாம் பார்க்கும்போது என்னமோ நான் வந்து தப்பாக அவங்களுக்கு ஏதோ சொல்கிறேன். அப்புறம் O2 மொபைல்ஸ்க்கு நீ ப்ரொமோஷன் பண்ணுறியா அப்படின்றதே கேட்குறீங்க. இது வந்து ப்ரொமோஷன், அவர்கிட்ட காசு வாங்கி நான் ஒரு வீடியோவும் பண்ணது கிடையாது, நான் பண்ணுற ப்ரொமோஷனும் கிடையாது. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கவுண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்குது. அவருக்கு கூட எனக்கு கான்டாக்ட் கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 25,000-27,000 சப்ஸ்கிரைபர் இருக்கப்ப எந்த ஒரு பிராண்டும் தானாக முன் வந்து என் ஃபோனை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க கூட பேசும்போது அந்த அண்ணா சொன்னாங்க, எதுவும் ஹெல்ப்னா கேளுங்க சந்துரு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ தான் சொன்னேன். இல்லைனா எனக்கு வந்து மொபைல் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் மொபைல்ஸ் இருக்காது, உங்கள்கிட்ட நிறையா ஃபோன்ஸ் இருக்குது, அன்றைக்கி தேதிக்கு எதாவது தேவைப்பட்டால் நான் கேட்குறேன், நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க, நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேமரா ரிவ்யூ கேமிங்லாம் போட்டு உங்களுக்கு தரேன். அவர் ஒரே ஓகே சந்துரு பண்ணுங்க அப்படின்னு. அவர் வந்து இந்த மாதிரி ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இங்கே தான் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லுங்கள், ஃபோன் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவர் எந்த ஒரு இன்புட்டும் கொடுத்தது கிடையாது. இவராக இருக்கட்டும், ட்ரஸ்மி மொபைல்ஸாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக தான் பழக்கமானாங்களே தவிர ப்ரொமோஷன் ரீதியாகவோ பிஸ்னஸ் ரீதியாகவோ எனக்கு அவங்க பழக்கம் கிடையாது. அவங்க ஃபோன் தருவாங்க, அந்த ஃபோன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஃபோன் உங்களுக்கு வேணும்னா செகண்ட்ஸில் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் வந்து அவங்க கடையில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது வந்து ப்ரொமோஷனே கிடையாது. அப்படி ப்ரொமோஷன்னா அவங்க ஒரு 10 ஃபோன் தராங்கன்னா 10 ஃபோனு சூப்பராக இருக்குது, வேறு அளவில் ஒருத்தாக இருக்குது, இவங்ககிட்ட தான் இருக்குது, ஆன்லைனில் வாங்குறதுக்கு இவங்ககிட்டே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் ப்ரொமோட் பண்ணிடுவேன். நிர்மலா நான் அனுப்பிச்ச ஃபோனில் நிறையா ஃபோன்ஸில் நான் சோனி ஃபோன்ஸ்லாம் ஹீட் ஆகுது, ஸோ இந்த ரேட்டுக்கு ஒருத்தர் இல்லை, நம்ம அதுக்கு 5G ஃபோனே வாங்கிடலான்னு நிறைய இது சொல்லியிருக்கேன். அந்த அண்ணாலாம் பார்த்துட்டு ஓகே நமக்கு வந்து இதன் மூலியமாக பிஸ்னஸ் பாதிக்க போதில்லை, நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் பண்ணுறது ப்ரொமோஷன் கிடையாது. என் தேவைக்கு நீங்கள் எல்லோரும் கேட்குற ஃபோன்ஸ் வந்து என்கிட்ட கையில் இருக்காது, வாங்க முடியாது, அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்ககிட்ட கேட்பேன், அவங்க கொரியர் பண்ணுவாங்க, நான் ரிவ்யூ பண்ணுவேன், திருப்பி அனுப்பிச்சிருவேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அந்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதையும் உங்கள்கிட்ட விளக்கணும்னு நினச்சேன், விளக்கிட்டேன் நண்பா. ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஃபோன் நான் வாங்குறது என்ன சொல்கிறது, உங்கள் எல்லாருக்கும் பிக்சல் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இதில் வந்து எந்த ஒரு மாஸ்டர் பிளான்லாம் கிடையாது. ஏன் வீடியோ தேவைக்கு அது சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் டக்குன்னு DSLR வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது சில பேராக சொல்லுவீங்க, ப்ரோ ஐஃபோன் வாங்குறதுக்கு ஒரு 30,000 நல்ல கேமரா அடிஷ்னலாக லென்ஸும் வாங்கிட்டு போயிடலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து மொபைல்லே யூஸ் பண்ணி பழகிட்டேன். இன்னொன்று என்கிட்ட லேப்டாப் கிடையாது, மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி எனக்கு பழகிருக்கேன். எனக்கு அந்த ஃபோட்டோஷாப் அடோப் ப்ரீமியராக அதிலெல்லாம் எடிட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கெலாம் நான் இன்னும் கற்றுக்கலை, தெரியவும் தெரியாது. ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டூடியோ மாதிரி போட்டு நம்ம சேனல் டெவலப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேமரா, ஒரு நல்ல ஒரு எடிட்டிங்க்கு ஒரு பிசி, அப்புறம் ஒரு லேப்டாப் வச்சு அப்போ படிப்படியாக பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ இதுதான் பிளான். இப்போதைக்கு ஃபுட் பிளாக் சேனலுக்காண்டி தான் முக்கியமாக நான் ஐஃபோன் போகிறது. நம்ம இதுக்கு இப்போ இன்டோரில் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த OnePlus 70 ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு இதுவே போதுமானது நண்பா. ஸோ இதுதான் நிலவரம். ஃபோன் அந்த அண்ணா அமுச்சு விட்ருவாங்க தீபாவளி முடிஞ்சோடனே. ஸோ வந்தோடனே நான் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பா. தேங்க்யூ, பை பை.